ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் ஓவரிஸ். ஹலோ, அது ஏன் டைலாக்? நீ எப்போ வந்தீங்க உட்கார்ந்த? நான் பார்த்ததே தான் இருக்கேன். ஓகே ஓகே, சரி ஆரம்பிக்கலாமா? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் ஆன் விமன் ஹெல்த். போலாமா? எஸ், லெட்ஸ் கோ. சரி, நம்ம வந்து இப்ப ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனால லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் a few things which many people have questions on, like விமன் ஹெல்த் பத்தி. ஓகே, சோ எனக்குமே அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பியூபர்ட்டி பத்தி பேசலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ரைட் தே ஹாவ் கேர்ள்ஸ் அண்ட் இப்போலாம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் ஏர்லியாவே வந்துருக்கு. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? ஸோ இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த ஃபுட், like the diet, or is it because of stress, lifestyle எல்லாமே? What do you think? Yeah, so என்னன்னா சுதா, you are right actually. So இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து the puberty attain பண்ற ஏஜ் வந்து is much more earlierல. So நம்ம means முன்னெல்லாம் ஓகே அந்த டைம்ல எல்லாம் வந்து they attain puberty only at 13 12 13 onwards. இப்ப வந்து as early as 9 நாங்க பாக்குறோம். இதுக்கு வந்து அண்ட் இட்ஸ் பிகம் நார்மல். 9.5 அவங்க வந்து வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே we say okay fine, ஒரு 1 year periods irregular வந்து அதுக்கப்புறம் ரெகுலர் ஆயிடும் அப்படின்னு. It has become early. So from 13 it became then 11, then 11 ல இருந்து it became 9 10. By 12 if they don't get periods then people ask என்னாச்சு ஒன்னு periods வரலையே அப்படின்னு. So இதுக்கு வந்து ரீசன் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டயட் ஆக்சுவலா, பிகாஸ் அப்போ வந்து the diet was much more natural, much more homemade, and வீட்ல வந்து சமைச்சு சாப்பிடுறது தான் நிறைய. இப்போ வந்து of course you have a lot of takeaways, and outside eating-உம் நிறைய, and frozen food, and அதுலயுமே preservatives இருக்கும். இது எல்லாமே plays a role, number 1. Number 2 is வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னா obviously for the baby, for the child stress வந்து இருக்கலாம். ஏன்னா நம்ம படிக்கிற டைமுக்கும் இப்ப படிக்கிற டைமுக்கும் அவங்களுக்கு நிறைய things are there. At the same time மதருக்குமே if they had any health issues during pregnancy also somewhere indirectly it is linked. Okay. So and மூணாவது வந்து is environmental factors, like more of pollution, more of plastic items, அந்த மாதிரி நேச்சுரலா இல்லாம there is more of environmental factors also. ஆமா, so that also plays a role. Yes, எப்படி வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க, கேன்சர் கார்சினோஜெனிக்கா இருக்கு, அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்க்கும் it plays a role. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி 9 years 10 years அந்த மாதிரி வயசுக்கு வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒபீஸா இருப்பாங்க. அண்ட் அவங்களை வந்து சின்ன வயசுல நிறைய ஊட்டி வளர்த்து they become it, and lot of this ready-made products கொடுத்து they would have become obese. They actually end up having earlier menarche. Okay, ஆமா. So நீ சொல்ற மாதிரி it is early. The only way what we can do is பிறந்ததுல இருந்து நம்ம ஹெல்த்தியா கொடுக்கணும். நம்ம வந்து ஆக்டிவிட்டி நிறைய இருக்கணும். அந்த ஐபேட் உட்கார வச்சு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஆல் திஸ் பிளேஸ் a role. வந்து நிறைய பேர் வந்துட்டு மீட் ஈட்டிங் பீப்புள் வந்துட்டு நிறைய வந்து இந்த பிராய்லர் சிக்கன் அந்த மாதிரி நிறைய கொடுத்தோம்னா வந்துட்டு தே get periods earlier kidsக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அதை அவாய்ட் பண்றாங்க. So is that true? Yeah, so see now no, if you see all the eggs also, if you see எல்லாமே naturally கிடையாது. இப்போ வந்து the cows are injected with the HCG hormone to get pregnant. There is no mating that's happening. அதுவே வந்து ஹார்மோனா, அது கொடுக்குற பால் அதுதான் நம்ம கன்சியூம் பண்றோம். So அது ஒண்ணு. அது and then அதே மாதிரி chickens also fluffy chicken ஆகிறதுக்கு they give hormones. அந்த egg that is also got hormones. அந்த chicken கன்சியூம் பண்ணும்போது ஹார்மோன் தான். So ideally country chicken சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வீட்லயே வந்து எல்லாத்தையும் வளர்க்க முடியுமா? ஆமா. So in that case you have to limit these kind of things, and country eggs இருக்கு, country chicken இருக்கு, அந்த மாதிரி ஆர்கானிக்ன்ற பேர்ல என்னன்னா வந்து இப்ப வந்து என்னன்னா ஆர்கானிக்குமே அது ட்ரூலி ஆர்கானிக்கான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு நல்ல டேர்ம் ஆர்கானிக். It's much more expensive also. It's expensive. Not everybody can afford it. But as much as possible more of fiber. Okay. More of protein in terms of fish. If a non-vegetarian na paneer or வீட்லயே paneer பண்ணலாம். அந்த மாதிரி சென்னா அந்த மாதிரி they can try to minimize. கண்டிப்பா கிட்ஸுக்கு நம்ம எல்லாமே அவாய்ட் பண்ண முடியாது. But
you can avoid to some extent. ஓகே ஓகே தேங்க்யூ, தட் வாஸ் இன்ஃபர்மேஷனல். ஏன்னா எனக்கு எனக்கு நிறைய பேர் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட் டாக்டரா இருக்காங்களா, நீங்க இதெல்லாம் கேக்குறீங்களா, இது கேட்டு சொல்றீங்களா, சோ தோஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வி கெட், ரைட்? ஃபீஸ் கொடுக்க முடியாது. லைக் நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஓகே, இன்னொன்னு நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, கிட்ஸுக்கு வந்துட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய போடுறோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் தேர் கிட் டு கோ டு ஆல் த கிளாஸஸ், ரைட்? ஸ்விம்மிங், பாஸ்கெட்பால், ட்ராக்ஸ், எல்லாமே. சோ டஸ் தட் கான்ட்ரிபியூட் டு திஸ் ஸ்ட்ரெஸ், ஆர் எவ்வளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றோமோ அது நல்லது? ஸோ ஆக்சுவலா ரொம்ப கரெக்ட். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து when they talk in school, என்ன கிளாஸ் போட்டிருக்கீங்க, என்ன கிளாஸ் போட்டிருக்கீங்க, Monday to Friday they want to keep them occupied. Too much of physical activity does not cause early periods. Okay. But அதனால வந்து if they're not nutritionally, if they're deficient, ரொம்ப physical activity பண்றாங்க, ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க சாப்பிடல, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, if they're nutritionally if they're deficient na, they can end up in early puberty. Okay. So physical activity எவ்வளவு நாளும் பண்ணலாம்? Yeah, of course பண்ணலாம். It's good. How much ever the child can take, that's good. Okay. So next question என்னன்னா, HPV vaccine. So இது வந்து எனக்குமே இருந்த question. So HPV vaccine அப்படின்னா it is a vaccine to prevent cervical cancer. சரியா? cervical cancerனா வந்து that is in the uterus or mouthல இருக்கிறது cervix. Not just cervical cancer. cervical cancer, vulval cancer, இதெல்லாமே in girls, in women, and in guys, for boys, in the anal cancer, penile cancer, இது எல்லாத்துக்குமே almost 100%, 99% prevention கொடுக்கிறது இந்த vaccine. So கேன்சருக்கு கியூர் கண்டுபிடிங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. பட் இந்த மாதிரி ஒரு வேக்சின் இருக்கும்போது we have to make use of it. So இதுதான் இந்த HPV vaccine, human papilloma virus vaccine. இந்த HPV virus தான் will cause this cancer. So it's for both boys and girls. So ideally boys and girls from the age of 9 to 15. Okay. So அப்ப வந்து 2 doses தான். ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் போட்டு 6 months கழிச்சு செகண்ட் டோஸ், அதோட அவங்களுக்கு முடிஞ்சிச்சு, they are lifelong protected. பட் அதுக்கப்புறம் பாய்ஸுக்கு போட முடியாது, and there are not much studies related to that also. For ladies, for girls, I think up to the age of 45 you can put. Okay. ஆமா. Yeah, because என்னன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அது வரும்போது இந்த HPV வேக்சின் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது I heard that you can only have that vaccine before you are 28 or 30. Since I'm 32 நால வந்துட்டு என்னால since I'm 32 எல்லாம் வந்து நம்புற மாதிரி பிரைஸ், அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோ. நீ மத்த क्वेश्चन அப்படியே கண்டினியூ, டென்ஷன் ஆயிடுவாங்க. both 32, right? Okay மக்களே, okay. both 32, right? So எனக்கு புரியுது. சோ நிறைய பேர் வந்து 30s இருக்கிறவங்க, 20 லைக் லேட் 20s இருக்கிறவங்க வந்து அந்த வேக்சின் வரும்போது நாங்க ஆல்ரெடி இந்த ஏஜ்ல இருக்கோமே, கேன் பி டேக் அப்படின்றாங்க. சோ ஐடியலி நோ, when they are sexually active itself they should put. Okay. சம்டைம்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம், கைனகாலஜிஸ்ட், அவங்க டெலிவரி ஆகுதுல முடிச்ச உடனே we put off the vaccine. அது வந்து கம்பல்சரியாவே வெச்சுக்கிறோம். Because when you're planning for delivery, there are certain studies which says that don't put this vaccine. So delivery முடிஞ்ச உடனே நாங்க முடிச்சிருவோம். But if you're getting pregnant again you're delivering, we asked you to repeat the vaccine. அது ஒண்ணுதான். So you have to put it twice. Yeah, if you're going through pregnancy and delivery again. Yeah. Because vaccine efficacy வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சில ஸ்டடிஸ் சொல்லுது. So they recommended this way. Okay. இப்போ வந்து after 15 நீ எப்ப போட்டாலுமே 2 doses கிடையாது, 3 doses. First dose 2 months கழிச்சு செகண்ட் டோஸ், 6 months கழிச்சு third dose. 3 doses. But 9 to 15 க்கு only 2 doses. ஆமா, in an interval of 6 months. Correct. பட் என்னன்னா நீங்க வந்து அந்த later after that 18 years of age or when you put it in your 30s, அப்போ younger ageல கிடைக்கிற அந்த 99% ப்ரொடெக்ஷன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 85% ப்ரொடெக்ஷன் இருக்கும். சோ வந்துட்டு யங் ஏஜ்ல போடுறது 3 doses. 2 doses. இல்ல அந்த elder age group க்கு சொன்னாங்க 3 doses. That is also within like 6 months. 0 to 6. 0, 2 months, 6 months. Got it. இது 9 to 15 is 0 and 2 months. That's it. Okay. So it's better to get it done early itself, right? So அதுதான். So it's those who have not put, please put it. Boys-க்கு போடுறத பத்தி பயப்படாதீங்க, அவங்களுக்கும் போடுங்க. So இப்போ right now in Chennai a lot of people are putting. Boys-ம் போடுறாங்க, girls-ம் போடுறாங்க. So 45 up to the age of 45. எனக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்துட்டு
ரொம்ப ஹாட்டான ஒரு டாபிக். ஓகே, இப்ப வந்துட்டு சுடுதா? ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏசி அகைனவை. ஓகே, சோ அந்த ஹாட் டாபிக் என்னன்னா, லைக் அமாங் விமென், லைக் எங்க பார்த்தாலும் வந்துட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட போய் பாக்குறாங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா அதுதான் சொல்லுவாங்க, பிசிஓஎஸ். சோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேரு பிசிஓஎஸ் இருந்ததுன்னா வந்துட்டு பிரெக்னன்சிக்கு வந்துட்டு they go for treatment. ஸோ விமென் ஹூ ஹாவ் பிசிஓஎஸ் அவங்க வந்து பிரெக்னன்சினா வந்து ட்ரீட்மெண்ட் போனாதான் பிரெக்னென்ட் ஆக முடியுமா, இல்லைன்னா they can conceive naturally? யா ஸோ திஸ் இஸ் அ வெரி காமன் கொஸ்டின் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிசிஓஎஸ் இருந்தாலே தே ஃபீல் தே கான் கெட் பிரெக்னென்ட். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிசிஓஎஸ் ஏர்லியரா டயக்னோஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு irregular periods இருக்குது, you're putting on weight a lot in spite of trying to diet and work out, and if your flow has changed and already உங்களுக்கு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, தைராய்டுனா better to go see the gynecologist. And people with PCOS வந்து they will tend to be more obese, 80% of them, and they will have lot of acne, unnecessary hair growth அந்த ஃபேஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணலாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், சரி கல்யாணம் ஆகிற டைம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகிற டைம்ல தான் கண்டுபிடிப்போம் பிசிஓஎஸ்னு. அப்ப உடனே பிரெக்னென்ட் ஆகணும், ட்ரீட்மெண்ட் போங்க அப்படின்னா இதுதான் காமன். So if you have irregular periods, most important, go and check with the doctor if you have PCOS or not. If you have PCOS, start having a lifestyle modification from the first. Okay. அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். அப்பத்துல இருந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டெஃபினட்டா வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க. டயட், எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிசிஓஎஸ், ஹார்மோனை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ if they follow that, தென் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆயிடும். பை ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா 5% உன்னுடைய பாடி வெயிட் லூஸ் பண்ணினா உன்னுடைய பீரியட்ஸும் ரெகுலரைஸ் ஆகும், உனக்கு சான்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி ஆல்சோ இஸ் ஹையர். ஓகே, சரியா? ஸோ இஃப் தே ஸ்டார்ட் பிளானிங் அக்கார்டிங்லி அண்ட் மெயின்டைன் அ லைஃப் ஸ்டைல் தட் இஸ் குட் இனஃப். சில பேருக்கு சிவியரா இருந்தா we might need to give some medication. ஓகே, அவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தென் when they're planning for pregnancy, if they have regular periods, அந்த ovulation timeல we ask them to have sexual contact. If they have ஒரு regular periods for 35 days cycle அப்படின்னா 14th day ovulate ஆக மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டர் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு நாங்க ஸ்கேன் பண்ணி we will tell them. ஸோ நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆகுது is absolutely possible. பட் என்னன்னா once you have PCOS, if it is moderate to severe, you need to go through treatment to get pregnant faster. ஓகே, இல்ல மைல்ட் டு மாடரேட்னா கொஞ்ச நாள் டைம் இருக்கு அப்படின்னா you can go through holistic treatment and then get pregnant. அப்படி கூட பண்ணிக்கலாம். this all depends on the diagnosisல, எந்த ஏஜ்ல எப்போ வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு பிசிஓஎஸ் பேஷண்ட்டுக்கும். இப்ப எப்படின்னா இப்ப இவங்களுக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்களா, இந்த மோட் ஆஃப் டெலிவரி அந்த மாதிரி சொல்றோம்ல, பிசிஓஎஸ்க்கு அப்படி கிடையாது. ஒரு பேஷண்ட் இண்டிவிஜுவலைஸ்டா கஸ்டமைஸ்டா தான் ட்ரீட்மெண்ட். ஓகே, So they can get pregnant naturally. okay, Provided this depends on what I just told you now. okay. Yeah. So they have to like follow certain diet அந்த மாதிரி, like ஆமா, physical activity ஆமா. எல்லாமே பண்ணி. டயட்னு சொன்னா சுதா ஃபர்ஸ்ட் அந்த நான் என்ன சொல்லுவேன் பேஷண்ட்ஸ் கிட்ட, இந்த ஒயிட்டா இருக்குல்ல சுகர், நீ கூட இப்ப சுகர் ஃப்ரீ தானே பண்ணிட்டு இருக்க. Yeah, I don't have sugar. Oh, யா சோ ஒயிட் சுகர் நீ சொல்ற மாதிரி, அதே மாதிரி மைதா, பிரெட், okay, ஓகே, மில்க், டைரி, பிகாஸ் நம்ம முதல்ல பேசணும்ல இந்த கவுஸ்ல இருந்து ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கிறதுனால, ஸோ ஆல் திஸ் ஆல்ரெடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கணும். okay, ஸோ வி ஆஸ்க் them to avoid these. இன்க்ரீஸ் ஃபைபர், இன்க்ரீஸ் ப்ரோட்டீன். okay, இதுதான் சிம்பிளா. இதுக்கு நீங்க வந்து டிராஸ்டிக்கா ஒரு சாலடு சூப் அப்படி போகணும்னு கிடையாது. யூ மேக் தீஸ் சேஞ்சஸ். okay, டயட் ஆல்சோ, ஐ மீன் எக்ஸசைஸ் ஆல்சோ வி டெல் them வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங் எல்லாம் ஓகே, பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் a week do strength training. அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யா okay. I think white sugar அவாய்ட் பண்ணாலே I think பாதி எல்லா பிரச்சனை போயிடும். யா எக்ஸாக்ட்லி. ஆமா, Yeah, so எல்லாரும் white sugar பேன் பண்ணலாம். ஓகே, பேன் பண்ணலாம். பேன் பண்ணிடலாம். ஆமா, Yeah. இதெல்லாம் போடுற முடியாது. இப்ப பிரெக்னன்சி பத்தி பேசணும். இப்ப ஆஃப்டர் டெலிவரி பேசலாம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அண்ட் லைக் இஸ் தேர் அ பாசிபிலிட்டி தட் ஆஃப்டர் டெலிவரி பிசிஓஎஸ் இல்லாம போகும்? தே சே தட் ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு சில பேருக்கு வந்து இருக்காது, அந்த மாதிரிலாம். ஐ டோன்ட் நோ. ஆமா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பீரியட்ஸ் பெயின் தான் இல்லம்மா நார்மல் தான், டெலிவரிக்கு அப்புறம் சரியாயிடும் சொல்லுவாங்க. கரெக்ட். இஸ் தேர் அ பாசிபிலிட்டி தட் ஆஃப்டர் டெலிவரி பிசிஓஎஸ் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு யூ வில் நாட் ஈவன் see anything அப்படின்ற மாதிரி இருக்கா?
ஆக்சுவலி இந்த ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா PCOS பேஷண்ட்ஸ் ஒன்ஸ் அவங்க பாடியில PCOSன்னு ஒரு டயக்னோசிஸ் வந்துருச்சுன்னா இட்ஸ் கோனா பி வித் தெம் ஃபார் லைஃப். ஓகே. ஸோ PCOS 100% கியூர் கிடையாது. ஓகே. பட் PCOSக்கு 100% யூ கேன் பிரிங் இட் இன் கண்ட்ரோல். எப்படி தைராய்டு இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, ஒன்ஸ் யூ கெட் இட் இட் வில் பி தேர். பட் மாத்திரையே போடாம கூட வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்கல்ல, பிரிங் இட் இன் கண்ட்ரோல். அதே மாதிரி தான் PCOSம். ஓகே. யா பட் ஆஃப்டர் நீ சொல்ற மாதிரி ஆஃப்டர் 35 40 and all those PCOS patients who don't control their sugar levels, their hormone levels and their body வந்து BMI maintain பண்ணும், obese இல்லாம இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாது இட்ஸ் கிரேட். பட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாம if it is all out of control then they have higher chances of developing diabetes, okay, heart problems, okay, அப்புறம் hypertension, BP. யா ஸோ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தே ஹாவ் டு ஓகே நம்ம டெலிவரி ஆயிடுச்சு, பிரெக்னென்ட் ஆயிட்டோம், ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிஞ்சது அப்படி கிடையாது. தே ஹாவ் டு மெயின்டைன் அ லைஃப் ஸ்டைல் லைஃப் லாங். ஓகே. யா இப்ப இந்த டாபிக் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். லைக் இப்போ வந்து சோஷியல் மீடியால வந்துட்டு நிறைய அதை பத்தி டாக்ஸ் இருக்கு. அண்ட் வந்துட்டு இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் அது பண்றாங்க. அண்ட் இங்கிலீஷ் மூவிஸ் வந்துட்டு எனக்கு அப்படிதான் தெரியும், இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ். அப்போ நீங்க இங்கிலீஷ் மூவிஸ் ஐ வாட்ச் ஒன்லி இங்கிலீஷ் மூவிஸ், யூ நோ. லாஸ்ட் டைம் பார்த்த இங்கிலீஷ் மூவிஸ் டைரக்டா டாபிக் போய் நான் டென்ஷன் ஆவறேன். ஓகே. சோ வந்து இப்போ எக் ஃப்ரீசிங் பத்தி சொல்ல, லைக் பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்ல. சோ எக் ஃப்ரீசிங்னா என்னன்னு சொல்றேன். இது ஆக்சுவலா பல வருஷமா இருக்கு. இப்ப வந்து இட் இஸ் கம்மிங் அப் பிகாஸ் ஆன் சோஷியல் மீடியா நிறைய அவேர்னஸ் இருக்கு, செலிபிரிட்டிஸ் வந்து இதை பத்தி பேசுறாங்கன்றதுனால. சோ நாங்க முன்ன எக் ஃப்ரீசிங் எதுக்கு பண்ணிட்டு இருந்தோம்னா, யாருக்கெல்லாம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அவங்களுக்கு வந்து தே லூஸ் த எஃபெக்ட் ஆஃப் தி ஓவரிஸ். அதே மாதிரி வந்து ஓவரி ஏதாவது சர்ஜரி பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து எக் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ இட் இஸ் பிகம் லைக் ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி ஃபார் தேம். ஓகே ஓகே. சோ லைக் லேட்டர் ஸ்டேஜ் அவங்களால கன்சீவ் ஆக முடியலன்னா தே யூஸ் இட். ஆமா. ஓகே. அது மட்டும் இல்லாம சப்போஸ் இஃப் தே வாண்ட் டு பிளான் பிரெக்னன்சி லேட்டர் ஆல்சோ இட் கேன் பி யூஸ்ஃபுல். ஓகே. சோ இதுல என்னன்னா எம்ப்ரியோ ஃப்ரீசிங்னு ஒன்னு இருக்கு, எக் ஃப்ரீசிங். எம்ப்ரியோ ஃப்ரீசிங் பல வருஷமா பண்றோம் சுதா. எம்ப்ரியோ வந்து we get the embryo day 3 or day 5 embryo, we freeze it in liquid nitrogen. Okay. So இப்ப egg freezing என்னன்னா we give injections for the patient for the egg to grow. Usually every month வந்து அந்த ovulation period ஒன்னு இருக்குல்ல, அதுல வந்து 2 or 3 eggs will be formed, 1 egg will be released. இதுல வந்து நம்ம நிறைய egg ஃபார்ம் பண்ணதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஓகே. அண்ட் தென் ஒரு அதே ஓவிலேஷன் டைமை நேச்சுரலா பண்ண விடாம நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்து we remove the eggs, anesthesia கொடுத்து நம்ம வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் பண்றோம்ல அது வழியா ஒரு நீடில் விட்டு ஓகே அந்த 2 ஓவரிஸ்ல இருந்து we take out the follicle fluid, அந்த எக்கோட fluid எடுத்துட்டு then லேப்ல பார்த்துட்டு எவ்வளவு எக்ஸ் இருக்குன்னு பார்த்து we அப்படியே freeze it. Okay. In liquid nitrogen tank at minus degree Celsius. So is it like a one time process illana vandu sometimes you don't get enough eggs to freeze and you have to like repeat the process again? Yeah, so that depends on the age. Suppose adu vandu we will know initially itself. Day 1 of periods la nanga scan பண்ணும்போது we will know antral follicle count னு சொல்லுவோம். பேஸ் லைனா எவ்வளவு ஃபாலிகல்ஸ் இருக்கு. சப்போஸ் ஒரு 2 ஃபாலிகல்ஸ் இருக்கு, 3 ஃபாலிகல்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து எங்களுக்கு 2 எக் தான் வரும். ஒரு நல்ல ஒரு 4-5 ஃபாலிகல்ஸ் இருக்குன்னா நாங்க ஸ்டிமுலேட் பண்ண அந்த 10 ஃபாலிகல் மொத்தம் இருக்குன்னா 10 ஃபாலிகல்ல இருந்து ஒரு 8 எக் வரும். ஓகே. அந்த மாதிரி ஒரு கணக்கு எங்களுக்கு முதலே தெரியும். ஸோ நாங்க முதலே பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவோம், உங்களுக்கு ஃபாலிக்கல் கம்மியா இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து எக் கம்மியா வரும், இந்த சைக்கிள் இல்லாம இன்னொரு சைக்கிள் வேணா நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். இஃப் தே ஃபீல் நோ திஸ் இஸ் எனஃப் தட்ஸ் ஃபைன். மினிமம் ஆர் மேக்ஸிமமா எவ்வளவு எக்ஸ் வந்தா ஓகே. ஸோ ஒரு சைக்கிள்ல யாருக்குமே we will not get more than 7 to 10 eggs மேல வராது. ஓகே. ஒரு 15 eggs கூட we see PCOS patients மேல. So we can freeze the number of eggs. That's not a problem. Only thing egg freezingல என்னன்னா நம்ம டீஃப்ரீஸ் பண்றோம்ல, எப்போ நம்ம வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது அதுல வந்து there's always not all the eggs will survive. Okay. எம்ப்ரியோ பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. வாட் எவர் யூ ஆர் ஃப்ரீசிங் இட்ஸ் கோயிங் டு பி டீஃப்ரோஸ் அண்ட் ஐ மீன் தா பண்ணிட்டு we transfer it. Okay. That is fine. பட் எக்ஸ்ல அந்த ஒரு சக்சஸ் ரேட் கிடையாது. அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க they should go for the procedure. Okay. பட் அஃப்கோர்ஸ் நம்ம 10 எக்ல ஒரு 2 எக் சர்வைவ் ஆகணும்னா 8 எக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். Okay. So that alone they should know. Okay. நீ இப்போ வந்து PCOS PCOD பத்தி பேசினதுனால கேக்குறேன். So egg freezing can be done for them also. Like, yes.
ஸோ ஒரு எக் ஃப்ரீசிங்க்கும் ஹார்மோன் வந்து இவ்வளவுதான் கொடுக்கணும் இவ்வளவுதான் கொடுக்கணும்னு கிடையாது. பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு நாங்க லோ டோஸா கொடுப்போம். ஸோ தட் தேர் ஓவரிஸ் டோன்ட் கெட் ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட். ஓகே ஸோ அஃப்கோர்ஸ் தே கேன். ஓகே ஸோ ஐடியல் ஏஜ் ஃபார் எக் ஃப்ரீசிங் என்னது? ஸோ ஐடியல் ஏஜ் ஃபார் எக் ஃப்ரீசிங் வந்து லேட் 20s ஆர் early 30s. அப்படின்னா வந்து 30ஸ்க்கு மேல வந்துட்டு எக் ஃப்ரீஸ் பண்ண முடியாதா? ஸோ 35க்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து எக் ஃப்ரீசிங் பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்றாங்க. தே கேன், பட் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த ஏஜுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸும் கிடைக்கிறது கம்மியா இருக்கும். ஸோ எக் பூல் பண்ணலாம், நிறைய சைக்கிள்ஸ் பண்ணி எக் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஓகே அதுல இருந்து அவங்க வந்து நான் 40 வயசுக்கு மேல தான் வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணுவேன்னா தே ஷுட் நோ தட் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸ் வந்து நம்ம 35+ தான் ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதோட பொட்டன்ஷியல் குவாலிட்டி வில் பி லெஸ்ஸர். Then after 40 their uterus also will not be as strong or healthy as before. So இதெல்லாமே வச்சு success rate will be lesser, but they can go for freezing. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து இந்த எக் ஃப்ரீசிங் வந்துட்டு கேன் people who are not married do it? Of course. Obviously நம்ம வந்து people who are planning late marriage, people who are planning late pregnancy, இவங்க எல்லாமே தானே egg freezing பண்ணுவாங்க. So in India, even if you're unmarried, it's fine. You can freeze your eggs. You have to cross the age of 18 at least. Okay, and we will get the consent of the parents. Oh, you should get. We usually get. Okay. ஏன்னா வந்து அவங்க ப்ரொசீஜர் undergo பண்றாங்க. Okay. அதுக்காக we'll get consent. But to do egg freezing optionலாம் வந்து it is up to them. It is their choice. அது வந்து they can do it, and by 35க்கு மேல பண்றதுல no use. Okay. Maximum 38. அதுக்கு மேல பண்றதுல there is no use. So இந்தியால வந்து எக் ஃப்ரீசிங்க்கு வராங்களா உங்ககிட்ட? ஆர் பீப்புள் லைக் அவேர் ஆஃப் இட்? வெல்கமிங்கா இருக்காங்களா அந்த அந்த ஒரு கான்செப்ட்? நான் உன்ன கேக்குறேன், உனக்கு யூஎஸ்ல எப்படி இருக்கு எக் ஃப்ரீசிங்? உன்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் பண்றாங்களா? இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரிட் தான், எல்லாருமே கிட்ஸ் இருக்கு. நீங்க தான் 32 தான் சொன்னீங்க. யங் மேரிட் கப்பிள்ஸ்ன்றதுனால மூஞ்சி I don't know of anyone. Okay. So there might be for sure இருக்கும் கண்டிப்பா. Okay. Because இந்தியால இருக்காங்க, எனக்குமே நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. Oh, that's nice. Yeah, especially after the social awareness அப்புறம் நிறைய பேர் are coming forward to get their eggs. Oh, nice. Actually, it's a good thing, right? Like girls are getting married only like at the age of after they settle down and everything. So it's better to like get their eggs freeze. Yes, I would advise so too. Correct. So yeah, நிறைய பேர் வராங்க இப்போ. Okay. So is it like a painful procedure, is it, or anesthesia? ஆமா, ஆனா இன்ஜெக்ஷன்ஸ் will give daily. See, அவங்க அந்த ப்ரொசீஜர் பண்றாங்களோ இல்லையோ நிறைய பேர் இந்த ஆப்ஷன் பத்தி பேசறதுக்கே வராங்க. Oh, that's nice. They come with their parents. Oh, really? Oh, that's nice. They'll come with their partner. Oh, nice. தனியா வரது ஆக்சுவலா கம்மி. எனக்கு பர்சனலா பேஷண்ட் சொல்றேன். Okay. Good to know. Good job. இப்ப கேக்குற கேள்வி வந்துட்டு நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷனலா இருக்கும். ஓகே, எனக்கு இல்ல, பிகாஸ் ஐ எம் 32, ரைட்? சோ என்னன்னா வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஆக்சுவலி நம்ம கூகுள், நான் உங்ககிட்ட பேசும்போதே அதான் சொன்னேன்ல, லைக் நான் எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணாத டாபிக்ஸா நம்ம வந்து பேசலாம். இல்லைன்னா வந்து டாபிக்ஸ் அப்படி இருந்தாலுமே நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வெளியில எங்கேயும் இல்லாத மாதிரி பண்ணலாம். பட் ஆனா யூ செட் தட் எல்லாமே கூகுள்ல இருக்குன்னு. பட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் அது தெரியாது. அதுக்காக தான் நம்ம அதுக்காக தான் நம்ம இந்த பாட்காஸ்ட் வச்சிருக்கோம். ஆமா, இந்த டீக்கு வந்து கொஞ்சம் கீழே நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேருக்கு இந்த क्वेश्चंस எல்லாம் இருக்கும். லைக் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபௌட் மெனோபாஸ். சோ வாட் டு எக்ஸ்பெக்ட்? எந்த ஏஜ்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மெனோபாஸ் அப்படின்றது வந்து when your periods is going to stop permanently. So 1 year periods இல்லாம ஸ்டாப் ஆனாதான் it is menopause. Okay. ஒரு 3 months கழிச்சு திருப்பி வருது போகுதுன்னா that is a terminology called perimenopause. Okay. So menopause நீ கேக்குற மாதிரி ஏஜ் பாத்தீங்கன்னா between the age of 45 to 55. Okay. இப்பெல்லாம் வந்து earlier-ஆவே they are attaining menopause. Okay. Ideally 50 to 55, but 45 also people are attaining menopause. So 45 to 55. Is that also because of diet, stress, lifestyle எல்லாமே? Okay. பட் மெனபாஸ் உங்களுக்கு 50 வயசுல ஒருத்தவங்களுக்கு மெனபாஸ் இருக்க போதுன்னா அவங்களுக்கு ஒரு 3 to 5 years முன்னாடியே சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். அது என்னென்ன சிம்டம்ஸ்லாம்? ஸோ சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் மெனபாஸ் வந்து இந்த ஹாட் ஃபிளாஷஸ்,
that is AC இருந்தாலுமே you'll feel like sweating, Okay. you'll feel like துப்பட்டாலாம் போட்டிருந்தா கைட்டுக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், முடிய போட்டு மேல கட்டணும், அந்த மாதிரி Okay. hot flashes, then mood swings, not able to sleep, Okay. okay, and then irritability இருக்கும். Okay. இதுவாவே நமக்கு இருக்கும், பட் அதான் இது எல்லாமே எல்லாருக்கும் நம்ம விமென்க்கு இருக்குமே. ஆமா. அப்புறம் ஸ்கின் ட்ரைனஸ். Okay. ஓகே, தென் திஸ் இஸ் ஆல் நான் சொல்றது அவுட்வர்ட்லி. தென் யூல் ஹேவ் பீரியட்ஸ் இஷ்யூஸ். லைக் வந்து பீரியட் ஸ்லோவா குறைய ஆரம்பிக்கும். 5 days சைக்கிள் வந்து 3 days சைக்கிள் ஆகும். நல்ல ஃப்ளோ இருக்கும் சில பேருக்கு 2 daysக்கு, அதுக்கப்புறம் குறையும். அவங்களுக்கு அது குறைஞ்சு 1 day நல்ல ஃப்ளோ இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கேன்டி ஆகும். சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரா ஆகும், அதுக்கப்புறம் வந்து இட் வில் ஸ்லோலி ஸ்டாப். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி சிம்டம்ஸ். ஆல்சோ ஒன் மோர் திங் ஐ லெஃப்ட் அவுட் இஸ் வெயிட் கெயின் ஆர் ஃபீலிங் bloated. Got it. ஸோ நீங்க வந்து நல்லதா சாப்பிடுவீங்க, ஹெல்தியா சாப்பிடுவீங்க, பட் ஸ்டில் யூ வில் ஃபீல் bloated, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பத்தாம இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அன்வான்டட் வெயிட் கெயின் ஆல்சோ கேன் ஹேப்பன் இன் menopause. So these are all the common symptoms of menopause. இப்ப menopause ஆக போகுது. So 45 to 50, 55. How do you prepare yourself? Like அந்த சிம்டம்ஸ்லாம் வரது கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால. ஸோ ஹவு கேன் வி டீல் வித் தட்? ஸோ ஹோலிஸ்டிக்கா பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாம, மெடிசன்ஸ் எதுவுமே. தேர் ஆர் மெடிசன்ஸ் ஃபார் ப்ரிவென்டிங் தி சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் ப்ரிவென்ட் பண்றதுல இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு we do give them some tablets and medicines, பட் அதெல்லாம் எடுத்துட்டு they do feel better. பட் எதுவுமே இல்லாம நான் ஹாலிஸ்டிக்கா பண்ணணும், நேச்சுரலா பண்ணணும்னா மெயின் திங் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ வில் சே, ஃபர்ஸ்ட் திங் ஐ சே sleep. 7 to 8 hours of sleep. Second is your workout, movement. You have to keep doing something or the other. Adu walking irkalam, running irkalam. If you have not started strength training, start strength training. Okay. Because after 45-50 you're going to develop knee pain, back pain. இதுவுமே வந்து வரும். menopause ஆனவங்களுக்கு இன்னும் அந்த சிம்டம்ஸ் வரும். Okay. So movement. மூணாவது டயட். ஐ திங்க் ஒரு 40 வயசு இருக்க நல்லா ஜங்க் சாப்பிட்டீங்களா போறோம். இதுக்கப்புறம் like just cut off abruptly. Okay. Junk food, oily fried food, and maida. பிரெட்டுமே வந்து மேதா தான். வீட் பிரெட் தானே அப்படின்வாங்க, அதுல கோதுமை இருந்தாலும் மேதா இருக்கும். தென் ஃப்ரைட் ஃபுட், ஆயிலி ஃபுட், அண்ட் கீப் யுவர் மீல்ஸ் இன் சச் அ வே தட் ஒரு பிளேட்ல புரோட்டீன் நிறைய இருக்கணும், ஃபைபர் நிறைய இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா இருக்கணும். ஓகே, இப்ப கேட்க போற क्वेश्चनல வந்து நீ அப்படியே வாவ் வாட் a intelligent dude she is அப்படி நீ நினைக்க போற. ஓகே கேளு. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணோம், ரைட்? PCOS, தைராய்டு எல்லாமே இருக்குன்னா, does that affect what symptoms you have for menopause? Like PCOS இருக்கிறவங்களுக்கு மெனோபாசல் சிம்டம் வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், இல்லைன்னா கம்மியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கா? யா, சோ சூப்பர் क्वेश्चन ஃபர்ஸ்ட். யா, நீ இத அப்ரிஷியேட் பண்ணனா நான் நிறுத்தி நீ அப்ரிஷியேட் பண்ண சொல்லிருப்பேன். ஓகே, சோ என்னன்னா PCOS, தைராய்டு இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னது, இட் இஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கரெக்டா? So if you already have hormonal imbalance, obviously when you're going to go into menopause, the symptoms are going to be more drastic or heightened. Okay. So உங்களுக்கு PCOS இருக்குன்றதுனால by default ஒன்னும் உங்களுக்கு menopause symptoms அதிகமா இருக்காது. PCOS in control, PCOS completely in control, or it is literally not there. அந்த அளவுக்கு you are keeping it in control na, symptoms will not be drastic at all. Okay. Thyroid இருக்கு, if you're keeping it in control, your menopausal symptoms will be better. Obesity, இது எல்லாமே plays a role in your menopausal symptoms. Got it. So your diet and lifestyle தான். அது வந்து ரொம்ப ஈஸி சொல்றதுக்கு, வெயிட் குறைங்க, கரெக்டா ஹெல்தியா சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவோம், பட் தட் மேக்ஸ் a huge difference in your இது. இன்னைக்கு நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்றீங்களோ, என்ன சாப்பிடுறீங்களோ, that's going to expand your lifespan, expand your life by another day. அப்படிதான். இன்னொன்னு, இப்ப வந்து அப்படின்னா வந்துட்டு menopause symptoms will be there, it's just the intensity will not be there ன்றியா, இல்லனா வந்துட்டு menopause symptomsே சில பேருக்குலாம் இருக்கவே இருக்காது அப்படின்றியா? So menopausal symptoms depends on each person's body type. So menopausal symptoms இருக்கவே இல்லாம இருக்கிறது வந்து is very rare. Yeah. So definitely you will have some symptoms. Intensity will be lesser. Okay. கண்டிப்பா இருக்கும். menopause ன்னு ஒன்னு ரீச் பண்ணணும்ல, ஆமா, அதுக்கு symptoms go through பண்ணாம ரீச் பண்ண முடியாது. அதான் frank truth. ஓகே, உலக நியதி. நம்ம தமிழ் கிளாஸ்ல எப்படி பக்கத்துல உட்கார்ந்து சொன்னாலும் அந்த மாதிரி அது மாதிரி நான்லாம் பயங்கரமா படிப்பேன் தமிழ் கிளாஸ்ல. நானும் பயங்கரமா படிப்பேன், கிழிப்பேன்.
ரெண்டு பேருமே கிழிப்போம் பயங்கரமா ஓடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் போற செக்ஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன். ஓகே, லைக் ரேபிட் ஃபயர் அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்து டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ண போறோம். டென்ஷனா இருக்குடி. டென்ஷன் ஆகாத, ஈஸி கொஸ்டின்ஸ் கேக்குறேன். ஓகே சரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போற செக்ஷன் பேரு சரியா தவறா. அந்த ஓல தானே விழுந்த நீ. லெட்ஸ் கோ டு மித் ஆர் ஃபேக்ட். ஓகே, கடகடன்னு. ஓகே, கிறிஸ்பா போலாமா? போலாம். Okay. So, the vagina can stretch out permanently after childbirth. Myth or fact? Fact for vaginal childbirth. Okay. So vaginal childbirth அப்புறம் definitely the vagina gets stretched up to 10 centimeters. So the thing is, it gets stretched permanently into சொல்றதை விட அது once it starts to shrink, it will not be the same as before childbirth. அந்த rugosity அந்த elasticity எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கும். Okay. So that's where we have lot of treatments, no, in my field of cosmetic gynecology. அந்த மாதிரி ரொம்ப லூஸ் vagina இருக்கிறவங்களுக்கு, ரிப்பீட்டடா நார்மல் டெலிவரிஸ் ஆனவங்க, இல்ல பிக் பேபி இருந்தவங்களுக்குலாம் வந்து their vagina will become very loose. So we do laser treatment for that. To tighten the vagina. அது வந்து அந்த vaginal muscles அந்த mucus எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணிடும். Oh, okay. So yeah, it is a fact. So how long is that procedure? Like, so procedure வந்து monthly once. It is a OP procedure. It is a coffee break procedure. 10 minutes தான். Okay. No pain, no side effects, nothing. And maximum 3 to 4 sessions. Adliye second session they very happy. You can get STDs even if you use protection. So STDs, that is sexually transmitted diseases, even if you use protection. Myth. So the main purpose of protection is to prevent STDs. So condom usage is one of the best to prevent sexually transmitted diseases. So சில பேருக்கு வந்து they are allergic to condom. What do those people do? So அவங்களுக்கு வந்து the non latex condoms இருக்கு. Okay. So they can use that. Okay. Instead of the usual commercial ones. Yeah. Okay. They can use that condom and see if it works out. Sometimes condom வந்து மேலுக்கு மட்டும் இல்ல, அந்த ஃபீமேலுக்கும் அலர்ஜிக்கா இருக்கும், especially scented ones and all that. Yeah. So the non latex condoms அந்த மாதிரி இருக்கு. They can try that. Okay. Yeah. Okay. Next question. Vaginal discharge always means there is an infection. So this is also a myth. Vaginal discharge is normal for everybody. எப்பெல்லாம் இருக்கும்னா அந்த ஓவிலேஷன் பீரியட்க்கு முன்னாடி லைக் ஒரு எக் ஒயிட் கன்சிஸ்டன்சில இருக்கும், போஸ்ட் ஓவிலேஷன் இருக்கும், ப்ரீ மென்ஸ்ட்ரலா they will have a little bit of discharge, post menstrual also they will have a discharge. So when you have a discharge which is slightly watery, இல்ல ஒரு எக் ஒயிட் கன்சிஸ்டன்சில இருக்கு, நிறைய அமௌண்ட் இல்ல, ஸ்மெல்லாம் எதுவும் இல்லைன்னா that's normal. எப்போ அப்நார்மல் அப்படின்னா when it is like too much in amount, ஃப்ராதியா இருக்கு, கர்டியா இருக்கு, ஃபவுல் ஸ்மெல்லா இருக்கு, இல்ல ஒரு மாதிரி yellowish, greenish அந்த மாதிரி கலர் சேஞ்ச் இருக்கும்போது then it becomes abnormal. Vaginal discharge இல்லாம இருக்க முடியாது. Vaginal discharge, of course, it's good, it's healthy. Okay. In market there are like lots of vaginal washes, right? Like அதெல்லாம் ஓகேவா? டெய்லி யூஸ் பண்ணலாமா? Or do you prefer like using that only during periods time, இல்லனா when they have sex அந்த டைம்ல யூஸ் பண்றது பெட்டரா? So yeah, very good question. என்னன்னா vaginal wash இப்ப நிறைய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப வந்து pH of vaginaக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. So it is not advisable to use it regularly. Okay. ஒரு shower gel that you are using already, or a soap which is very not a very அதாவது fragrance ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிற ஒரு calming shower gel or soap you can use. Okay. And if you want to use a vaginal wash, you can go to the gynecologist and they have certain mild pH கம்மியா வெஜைனாக்கு ஈக்குவலா இருக்கிற pH based cleansers கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணலாம். Yeah. So those who are having repeated itching, repeated dryness, and after the age of 45 on, they can use that. But commercial products of vaginal wash is regularly not really necessary. Okay. Women's sex drive naturally decreases with age. Yes. Myth or fact? So it's a fact. Okay. So and the sexual drive is decreasing with age because your hormones also starts dropping. So the sexual drive வந்து estrogen, progesterone அப்படின்ற இந்த ரெண்டு ஹார்மோனால தான் வருது. இந்த ஹார்மோன் ரெண்டுமே 40-45 அப்புறம் it will start falling down. So definitely அவங்களுக்கு அந்த sexual driveம் கம்மியாகும்.
your vaginal area will become dry. And beautifully பார்த்தா இதுக்குன்னு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. In my field of cosmetic gynecology, we have orgasm shots. Oh, okay. ஆமா, we have G shot. We have certain procedures just to enhance the sexual life. Okay. So அதுவே பார்த்தீங்கன்னா lot of patients whom I get are all 45 plus. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு they are very much ஏதோ புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ண மாதிரி they are very Okay. happy. So அதுவுமே வந்துட்டு இவ்ளோ சிட்டிங்ஸ் பண்ணனும் அந்த மாதிரி இருக்கா? It's like one time. Depends on what procedure. நிறைய procedure இருக்கு. G shotல O shotல it's just a one time. Okay. And it will last for It will last for at least 3 to 6 months. Oh. Almost a year also. Oh, that's So they come back every year once if they need to. So that is also a coffee break procedure. ஆமா ஆமா, இது எல்லாமே வந்து லோக்கல் அனஸ்தீசியாவோ இல்ல அனஸ்தீசியாவே இல்லாம பண்ற procedure தான். Okay. And there are no side effects for these? No, there are no side effects. Okay. Next question போலாமா? Sleeping with a bra on prevents sagging. Myth or fact? Myth. So இது வந்து it's not necessary. Okay. To especially women after the age of 35-40, they want to make sure that they don't want their breast to sag. So on the tight fitting bra போட்டுப்பாங்க. So tight fitting bra to wear it during sleep not advisable also. Okay. ஏன்னா அது வந்து it restricts the blood flow. Okay. And தூங்கும்போது when you wear a bra and sleep, what happens is உங்களுக்கு வந்து அதுவே skin issues வரும், and that can also cause some problems with the breast also. Got it. So ideally not advisable. அது வந்து will not prevent உங்களுடைய அந்த cellulite அந்த sagging எல்லாம் skin and இது based தான், age based தான். அதுக்கு particular exercises இருக்கு, cosmetic procedures இருக்கு. அதுதான் will make it more elastic. Okay. You can't really prevent sagging of the breast. Okay. And it's like advisable not to wear? Yeah, definitely. Okay. Especially in the underwired bra எல்லாம் போடுவாங்க, not advisable at all. Next. Drinking more water can improve vaginal lubrication. மித்தா ஃபேக்டா அப்படின்னு பார்த்தா it improves vaginal health. Okay. But it improves vaginal lubrication கிடையாது. Got it. So Okay. அது வந்து it's a myth தான். Okay. So definitely drinking lot of water does help in improving your vaginal health. Okay. Lubricationக்கு வந்து it's a different issue. So is there any like natural thing which we can do to improve our lubrication? ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தாண்டின பிறகு லூப்ரிகேஷன் குறைஞ்சிடுச்சுன்னா there is treatment for that. பட் இதுவே லூப்ரிகேஷனே நடக்காதவங்க எனக்கு வெஜினல் லூப்ரிகேஷன் ஆறதே கிடையாது அப்படின்னா then they need to visit the gynecologist to see if there is any issues in the vulval vaginal area. Oh, okay. That needs to be treated. Oh, so அதுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. இருக்கு. So next. Frequent UTIs mean you're not hygienic enough. Fact. So frequent UTIs along with frequent vaginal infections plays a role with your general hygiene also. Of course உன்னோட hygiene வந்து it's not properனா ரெண்டுமே affect ஆகும். First வந்து of course drinking water, taking not very spicy oily food, இந்த fried food, அப்புறம் வந்து இந்த junk இதெல்லாமே avoid பண்றது will help. Okay. Right? At the same time அந்த locally vaginal area maintain பண்றது, meaning every time you go to the restroom, how clean you are. Okay. If you're using a tissue paper, you dab from front to back, don't wipe, only just dab. If you're using restroom to pass urine and motion, then make sure you wash your urinary area first and then wash your motion area and then dab it from front to back, don't go from back to front. Okay. மூணாவது வந்து if your panties are wet always, then make sure you change your underwear. Okay. Illana that itself will cause growth of infection. Then one more thing is periods time la if your pads are wet, திருப்பி அந்த wet இதுவே போட்டு இது பண்ணாம change your pads regularly every 3 to 4 hours. Okay. So இது எல்லாமே தான் வந்து is very important. So இதெல்லாம் maintain ஆகணும்னா definitely frequent UTI, frequent vaginal infections நடக்கும். இப்ப இது சொன்னதுனால panties வந்து வெட்டா இருக்க கூடாது அதெல்லாம் சொன்னதுனால நான் கேக்குறேன், is it okay to use panty liners every day? So panty liners on a regular basis I wouldn't advise. Okay. Especially panty liners may fragrance ta irukku, அதுவே will cause a lot of rashes for a lot of people. Okay. So regularly I wouldn't advise. Okay. If you're going out somewhere, you don't want it to get wet, then you can use panty liners. Okay. Regularly I definitely would not advise. Okay. என்னோட own question. Okay. What do you prefer, pad, tampons or menstrual cup? ஸோ ஒன்றுத்துக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு.
First I'll talk about pad. Pad வந்து organic pads are better. ஓகேவா? ஏன்னா lot of pads have got plastic in it. Yeah. So organic pads better because skin issues, the rashes, cancer எல்லாம் prevent பண்றதுக்கு. Number 2, next you said is tampons. Tampons வந்து see I don't know personally, I haven't experienced tampons, but நிறைய பேர் வந்து when they are working or when they are in a field where they have to always be traveling on, they prefer tampons. ஆனா tamponsல என்னன்னா you have to make sure that you don't keep it in for a long time. நிறைய பேர் வச்சிட்டு அப்படியே மறந்துடுவாங்க. That itself will cause something called toxic shock syndrome. So இது வந்து நம்ம tampons வந்து is not really advised. Okay. And tampons can also cause cancer. Oh, okay. If it is used regularly, if it is not being disposed properly. அதனால. Okay. மூணாவது menstrual cup. Menstrual cup, of course, everybody is talking about it because it's more eco-friendly. நம்ம வந்து திருப்பி reuse பண்ணலாம். So menstrual cup வந்து depends. அதுவுமே நிறைய பேருக்கு I've seen patients silicone தானே அது. அதுலயே அவங்களுக்கு அலர்ஜி வரும். Yeah, so they avoid it. So see if you're non-allergenic. And second thing is அதை போட்டுட்டு கரெக்டா எடுக்கணும். அது கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கும். You have to wash it, sterilize it and all that. So அதுல ஒரு மைனஸ் இருக்கு. But only thing is it's more budget and economically it is more convenient. ஆமா. எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் எனக்கு தோணுச்சு நீ அந்த யூடிஐ பத்தி பேசுனதுனால. என்னன்னா வந்துட்டு many people say that நீங்க ஒரு வெளியில ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணீங்கன்னா உடனே சில பேருக்கு யூடிஐ வர்ற மாதிரி இஸ் இட் a myth or a fact? உடனேனா லைக் ஆஃப்டர் ஐ யூஸ் a public restroom yeah I get UTI அந்த மாதிரி சொல்றேனா? புரியுது. Is it a myth or a fact? So it's a fact. Okay, so when patients come to us with UTI or vaginal infection, we first thing I ask them is நீங்க ஏதாவது travel பண்ணீங்களா, public bathroom யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பேன். So if you are somebody who's going to keep using public bathrooms, my advice is, when you sit on it, somebody else who sat on it, if they have had an infection, you're going to contract it. Got it. Okay. So best வந்து squat position. If you're going, don't sit on the toilet seat. உட்காராம அப்படியே airல almost squatல உட்கார்ந்துட்டு pass urine and use a restroom and then come. That's one thing. Workout பண்ணணும். ஆமா. Second thing வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரே இருக்குல்ல, அதுவுமே சில இடத்துல the water will not be good. சரி. So அதுல கூட infection will come. So அதுவுமே you avoid. Okay. You don't have to wash each time. You don't have to wipe each time. You can wear your underwear and come. Okay. Or you use a tissue and wipe. So it's better to have like a tissue like கையில வச்சுக்கிறது. ஆமா. When you travel. Correct. Travel பண்றதுக்கு நல்லது. Got it. So waterனாலயுமே infection வரும். கண்டிப்பா வரும். Oh, okay. Bacterial infections and all comes with the water. Okay. Next question போலாமா? Kegel exercises can improve your sex life. Myth or fact? It's a fact. Okay, so Kegel exercise என்னன்னா அது வந்து வெறும் இந்த urinary problem இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கிடையாது. Kegel exerciseனா என்னன்னா அது போஸ்ட் டெலிவரியே we tell all patients you have to do this. அது என்னன்னா உங்களுடைய pelvic floor muscle இருக்குல்ல, இது எல்லாமே strengthen பண்றது தான் Kegel exercise. So வந்து இப்போ நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே I can do it. You'll not even know that I'm doing. So இப்போ imagine you're going to want to pass urine, but நம்ம urgent வரும்போது எப்படி ஹோல்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி we hold, keep on 5 to 10 counts and release it. Okay, இதான் Kegels. So உட்காரும் போது பண்ணலாம், படுத்துட்டு இருக்கும்போது பண்ணலாம், எங்கேயாவது மூவி பார்க்கும்போது பண்ணலாம், எங்க வேணா பண்ணலாம். So எவ்வளவு பண்ணணும்? So ideally what we tell is, it depends. Okay, இப்போ urinary incontinence patients we tell them do at least 3 to 4 times a day, each 20 times ன்னு சொல்லுவோம். So நீங்க ஜெனரலாவே பண்ணனும்னா morning, afternoon, night you do at least 10 times. Each time count from 5 to 10 how much you can. இது பண்றதுல என்னன்னா உன்னோட pelvic floor muscles எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. So உன்னோட sexual act you will be able to perform better. Got it. Okay. So definitely it does. Oh, nice. நான் என்ன நினைச்சேன்னா யூசுவலி பிரெக்னன்சிக்கு டெலிவரிக்கு அப்புறமா டாக்டர் சொல்லுவாங்க. ஐ தாட் இட்ஸ் பிகாஸ் அந்த வெஜைனல் லூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சொல்றாங்க. பட் ஆனா this is a yes, it plays a role. 45 க்கு அப்புறமே they should do this regularly. Okay. Got it. Okay. Next. Weight gain is unavoidable after 40 due to hormones. Fact. Really? மணி சொல்லு. 50 வயசு ஆகுது. Well, I'm just 32. How will I know? 32 நிக்கிறியா நீ? ஆமா. சரி, no, it is true. Because என்ன ஆச்சுன்னா உங்களுடைய basal metabolic rate கம்மி ஆயிடும். Okay, பாடியில. Second thing is your hormones also becomes lesser, no? So it does play. So நீ நார்மலா ஒரு 25 வயசு இருக்கிறவங்க, ஒரு 45 வயசு இருக்கிறவங்க ஒண்ணா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே வெயிட்ல இருக்காங்கன்னா அந்த 25 வயசுல இருக்கிறவங்க வந்து ஒரு மாசத்துல 3 கிலோ குறைக்கிறாங்கன்னா 45 வயசு இருக்கிறவங்க 1.5 கிலோ குறைப்பாங்க. Got it. So the weight loss is slower.
ஓகே but it's possible. ஓகே And especially if you're already a person who's fit, weight training பண்ணிட்டு இருக்கீங்க, you always work out now, it's easier to lose and maintain. Got it. Somebody who's starting off new, it does take time. So agingல கண்டிப்பா it's weight loss வந்து slower தான். ஓகே எனக்கு அதுல ஆஃப்டர் 40 இருக்கிறவங்களுக்கு இதை பாத்துக்கோங்க. ஓகே வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து பர்சனலி நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு இதை பத்திலாம் நிறைய பேசியிருக்கேன், அப்பப்ப பேசுவேன். பட் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப இன் டீடைல்டா இன்னைக்குதான் சீரியஸா பேசியிருக்கோம். இன்னைக்கு தான் சீரியஸா கரெக்ட். நாங்க எங்க 2 பேர்னால வந்து சீரியஸா ஒரு 1 Sentence கூட வந்து cross பண்ண முடியாது. 1 மினிட்னா ஜாஸ்தி இல்ல ஒரு சென்டென்ஸ். ஆமா ஆமா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேல எங்களால சீரியஸா பேச முடியாது. அந்த 10 செகண்ட்ஸ்லயுமே நாங்க வந்துட்டு ஒரு 5 செகண்ட் சிரிச்சுட்டு தான் இருப்போம். அதனால இந்த இன்டர்வியூ வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஷர்னாவும் என்ஜாய் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா நெக்ஸ்ட் டைம் டேட்ஸ் கொடுப்பியா? ஷெட்யூல் பார்த்து சொல்றேன், விழுத்துருவேன். வந்து இந்த வீடியோ வந்து மெயினா என்னன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது கூகுள்ல போய் எது கரெக்ட் எது ராங்ன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டிருக்கோம். ரப்ப பண்ணிடலாமா? எஸ். நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஃபாலோ பண்ணது அவக்குங்க, ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டுக்கு ரொம்ப நன்றி. வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து மக்களுக்காக வந்து நீங்க பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு எப்பயுமே வந்து மக்களுக்கு சேவை செய்யறது பிடிக்கும். பொம்பட்லயே குத்துவேன். ஆல் ரைட், பை 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 பை.